காசி யாத்திரை போயிட்டு நாசமா போயிட்டு இருக்கிறேன். காசி யாத்திரை போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு சங்குதுபாரிக்கு. என்னமா சங்குதுபாரிக்கு எதுக்கு போறீங்க? கல்யாணத்துக்கு போறேன். கண்ணன் மகளாகி கமல சுந்தரி கல்யாணத்துக்கு மொய் வைக்க போறியா? இல்ல நான் ஐயர் உக்கிலி வளர்த்த போறேன். நான் போய் உக்கிலி வளர்த்தி நான் தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அம்மா 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 அதுக்கு எனக்கு ஒரு யோசனைமா. இங்க வாமா, ஒரே ஒரு நாளைக்கு வாமா. அம்மா பாப்பறதுக்கு பாப்பார மாதிரி இருக்கு. என் கைய பார்த்து எனக்கு வந்து 4 குடிச்சான்னு கேளுமா. 4 குடிச்சு எனக்கு கல்யாணம் போறாங்க. சாமி இடம் பார்த்தாச்சு. சாமி ஐயா நீங்க நான் பிராமணர். ரெண்டு ஐயோ பிராமணர் ஒண்ணு தாயா ஐயாயா வந்து குழப்பற நெல்லு. என்னுடைய அவசரத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டீங்க. வேண்டாம் நேரு டேம்ல அவள தண்ணி அடக்குற ரெண்டு ஜோடி தண்ணி அடக்க மாட்டியா? என்ன தண்ணோட சொல்லு. நேரு டேம்ல அவள தண்ணி அடக்குறாங்க. மண்டைய உட்கார்றா. என்ன சொல்லுமா? நான் காசி யாத்திரை போறேன்னு சங்குபாரிக்கு நான் வேண்டாம்னு சொல்ல போகணும். ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? யோசி பாப்பீங்களா? கண்டிப்பா பாப்பேன். நல்லா பாப்பீங்களா? இது தெரிய வரைக்கும் பாப்பேன். எங்க பையன் வெந்ததெல்லாம் தின்னுட்டு வந்தெல்லாம் கூட பேசுவேன். குடு இதெல்லாம் பாத்துட்டாரு. சொல்லிட்டா பின்னாடி யாரும் பேச கூடாது. குரு மேடை. ஆஹா ஏன்னா உன் தந்தை வேற காட்டல் இருக்கமே அடிமான கணக்கத்துல கண்ணாடி போட்டு நல்லா பாரு. யார் யார் எங்க உட்கார்ந்து இருக்காங்க என்ன பண்றாங்க போய் பாரு. கண்ணாடி எடுத்துட்டுமா? எடுத்துட்டோம்ப்பா. கண்ணாடி போட்டு நீ பாரு. நல்ல விதமா பார்த்து சொல்லி அப்பெல்லாம் காட்டுல என்னடா பண்ற நீ? கண்ணாடி போட்டுக்க. கண்ணாடி போட்டு கை குடிச்சு அவன் தான் கண்ணாடி கொண்டு வந்து கொடுக்குறான். நீ எங்கேயே அந்த கண்ணாடி எடுத்து போட்டுட்டு பார்த்துருக்கிற? போயிட்டு கல்யாணத்துல போய் எடுத்து முன்னாடி வச்சுட்டு பாக்குறேன். இப்போ யாஜாமி இவனுக்கு இப்ப சொக்கர ஜோத கழிச்சு இருக்கிறான். கங்காரு பொறுத்த கை குடிச்சு உங்க மாமா மக தாய் மாமா மகளே கல்யாணம் நடக்குது. காட்டுல அப்படியா? கண்டது கண்டா மாதிரி சொன்னியே, பார்த்தது பார்த்தா மாதிரி சொல்றேன். இப்ப நீ எங்க போற? எனக்கு கூலி கூலி கொடு. அம்மா எல்லாம் முடிச்சிட்டேன். அவங்க மாமா அம்மா எனக்கு கூடிச்சாமா. ஆமா இடமா பார்த்தாச்சு. என்னன்னா கண்டிப்பா கல்யாணம் கூடுது. கல்யாணம் போகிறது கூடி மாமனு போல கல்யாணம் பண்ண போறோம். கண்டிப்பா துரிய மாமனுக்கு நிச்சயமே பண்ணிவிட்டாங்க. கண்டிப்பா மகனுக்கு அபிமன்னுக்கும் சுந்தரிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்குது. ஏன்னா எனக்கு அப்படி அரிச்சு கொடுக்கணும். இவனும் பைத்தியமே. இந்த அந்த ஐயர் ஒருவேளை அரிசிக்காக பச்சாசி கொடுத்துட்டு ஒருபடி அரிசிக்காக காப்பி அரிசி காதை விட்டு போவேன். காப்பி அரிசி போட்டீங்கன்னா 1 கிலோமீட்டர் சேர்த்து ஓட போ. அதெல்லாம் இல்ல. இப்போ நீ எங்க போறங்கற? வேணா வீட்டுக்கு போணும்டா. கங்கான போறது குடிக்குது. ஐயரே எங்க போறீங்க? சங்குது பாபாரி தான் போறீங்க. டேய் என் பையன் உன்னை கூட உங்க துணைக்கு கூட்டிட்டு போங்க. அப்படியா? அந்தனே பையன் கல்யாணத்துக்கு வர கல்யாணத்துக்கு அவனும் வரான். அதனால ஓடு படி. அந்தனே மகனே போய்டியா? போய்டு வா. என்னாச்சு? அடங்கப்பா என்னாச்சு? நான் வரும்போது அந்த வருந்தேன். இவ்வளவு தண்ணி போச்சு. இப்ப என்னடா ஐயா இது காற்றாட்டு வெள்ளம் காற்றாட்டு குறுக்கு நெடுக்கமாக ஓடிட்டு இருக்கு. இத பத்தி நமக்கு என்ன கவலை? தாண்டி தானே போகணும். ஐயோ இதுக்கு மாற்று வழி எதுவும் இல்லையா? இந்த வேற வழியே கிடையாது. நம்மளால இந்த ஆத்துல வர முடியாது. தண்ணியில இறங்கவே மாட்டேன். தண்ணியில இறங்க மாட்டேன். பயம். எப்படியாவது இந்த ஆற்றை கடக்க வேணும். அதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது. நான் சொல்றேன் கேக்குறியா? சொல்லு. அந்த நேரே சொல்லு.
முக்கால். இந்த கை என்ன வலிக்கு தெரியுமா இதா இன்னைக்கு அப்படியே நிற்கிது பாரு. என் கைபிடித்து திருமண பொருத்தம் கூடிவிட்டதா இல்லை என்று அந்தனரே இந்த சங்க துபாரைக்கு மாயவன் மகள் சுந்தரி திருமணத்திற்காக மந்திரங்கள் ஓதுவதற்காக என் வழியே வந்தார்கள். வழியே வரும் பொழுது என் தாயார் பார்த்தா இப்பொழுது சங்கு துபாரைக்கு திருமணத்திற்காக போறீர்கள் அந்தனரே என் மகன் வழிதுறையாக வருவான், அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்தனர் நானும் சங்கு துபாரைக்கு திருமணத்திற்காக சென்றோம். காற்றாற்று வெள்ளமாகப்பட்டது குறுக்கிட்டது. அந்த அந்தனாரை என் தோல் மீது அமர ஐயா, தோல் துணையை சுமையாக நான் தூக்கி கொண்டு ஆற்றை கடந்து வருகிறேன் என்று சொன்னேன். உடனடியாக அந்தனராகப்பட்டவர் என்னுடைய தோல் மீது ஏறிக்கின்றார். ஏறி செல்லும் பொழுது காற்றாற்று வெள்ளம் கரபுரண்டு ஓடியது. இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்ததாக இந்த ஆற்று வெள்ளத்தில இந்த அந்தனரை நான் விட்டுட்டதா சண்டாளா? இந்த காற்றாற்று வெள்ளம் இந்த அந்தனரை எடுத்து சென்று விட்டது. அந்தனர் சாபம் ஆகாத சாபம் அடித்து சென்று விட்டது. இந்த அந்தனருடைய சாபம் ஆகாத சாபம். எந்த குளத்திலேயோ குட்டையிலேயோ காசி போய் சென்று கங்கா நதி தீர்த்தத மூழ்கி எழுந்திருச்சாலும் அந்த அந்தனுடைய சாபம் சும்மா விடாது, சும்மா விடாது. அதனால இந்த ஆற்றங்கரையை நம்ம கடந்து போகலாம். கடந்து போகும்போது இன்னும் யாராவது நமக்கு வலுதினே வராங்களா, இல்ல நாமளாவே சங்க துவாரைக்கு போகலாம் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்தனரை பறிகொடுத்த அபிமன்னனாகப்பட்டவன் இந்த ஆற்றை கடக்கும் பொழுது மிகுந்த சோர்வோடு கடப்போடும். பச்சை தண்ணி தாகம் பல்லு உணர்ந்த போகுது, நல்ல தண்ணி தாகம் நான் உணர்ந்து போகும். இருக்கின்ற ஒரு தருவாயில தெரிந்ததே ஒரு வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறை மீது சிறிது நேரம் இளைப்பாரி விட்டு மீண்டும் நாம சங்க துபாரைக்கு போகலாம் என்று சிந்தனையில் இருக்கும் போது அதே சமயத்தில் வல்லரக்கன் சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம்